ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது கடையிற கீரை குமுட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை குமுட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து கிராமத்து சைடில், நாமக்கல் சைடில் எங்கள் அம்மா சூப்பராக கடைஞ்சி கொடுப்பாங்க. அந்த மெத்தடில் எங்கள் அம்மா செஞ்ச மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், தண்ணி அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்குதா, அதை நம்ம இப்போ என்னென்ன சேர்த்திக்கிறோன்னு பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 வரமிளகா, ஒரு பெரிய தக்காளி, இது 3ம் போட்டு நல்லா கொதிக்கிட்டு அப்புறம் அப்படியே வாங்க. இப்போ இது வந்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனோட தண்டு அதாவது நல்லா கொழுந்து தண்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்டை வெட்டி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு கரைஞ்சி வச்சுருக்கிறேன். இது பூட்டாக பண்ணிக்கலாம். அந்த தலையில் இருக்கிற அந்த கீரையில் இருக்கிற பாகங்கள் எல்லாமே நமக்கு யூஸாக இருக்கும். பாருங்கள், பாசிப்பருப்பு போட்டோன்னா பாசிப்பருப்பு வேகட்டும். அதே மாதிரி பாசிப்பருப்பும் இந்த தண்டும் சேர்த்தே வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் இது பார்த்திங்கன்னா இதில் பாசிப்பருப்பு பாருங்கள், இதில் பாசிப்பருப்பு தண்டு வெந்துட்டுருக்குது, நல்லா வேகட்டுது. அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வேகட்டு, 2க்கும் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது இப்படியே வேகட்டும். இப்போ இந்த வெந்துட்டுருக்கிறதுல இப்போ கீரையை நல்லா 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 பக்கெட்டில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன், மண் இல்லாமல். இதை எடுத்து பாருங்கள், இது கொதிக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கு பாருங்க, அதில் சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த கீரை வேகும் போது நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சோம்னா அந்த பச்சை அப்படியே இருக்கும், பசுமையாக இருக்கும், இல்லைன்னா கருத்து மாதிரி ஆயிடும். இது ஒரு சின்ன டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து குமுட்டி கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பு மற்ற கழுவி வச்சுருக்கிறேன், தண்ணி வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். வாங்க அப்படியே பாசி பருப்பும் தண்டும் போட்டு வெந்துட்டு இருந்தது, அதையும் ஒரு பார்த்துக்கலாம். பாருங்கள், அதாவது குமுட்டி கீரையோட தண்டும் பாசிப்பருப்பு போட்டு இது பூட்டாகி ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இது நல்லா வேகட்டும். அப்படியே வேகட்டும். நம்ம பருப்பு அந்த கீரையை வந்து கடைஞ்சிடலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை நான் வடித்து வச்சுருக்கிறேன். அதில் ஃபுல்லாக அது நல்லா சத்துக்கள் இருக்குது, கீரையோட சத்துக்கள். இப்போ வடித்து வச்சுருக்கிற கீரையை இந்த மற்ற போட்டு கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், அதாவது வந்து என்னென்னா, நம்ம வந்து கீரையை வந்து உப்பு போட்டு வேக வச்சு மூடி வைக்காமல் இருந்தோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே கிடைக்குது. பார்த்திங்களா, அந்த இலையில் இருக்கும்போது பச்சை பசியாகிட்டு வந்து பார்த்திங்களா, அதேமாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா, அதனால நான் மற்றோடவே காமிக்கிறேன். இப்போ கடைச்சிட்டு இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இதே பாத்திரத்தில் நம்ம தாளிச்சுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து வெந்துருச்சு. பாசிப்பருப்பும் அந்த தண்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு இது வந்து அப்படியே வெந்துட்டு அதுக்குங்காட்டி கீரைக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் பார்த்திங்களா, ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கீரை கம்மியாக தான் இருக்குது, அதனால் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கடுகு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்க, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகா பார்த்திங்களா, அது போட்டுக்கலாம். மீதி இருக்கிற மிளகாயும் வெங்காயம் இருக்கட்டும், நம்ம கூட்டுக்கு போட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்லா வெடிச்சிட்டு நல்லா பொன்னிறமாக வருது. இதை இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிம்பிளானது தான். பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இது வெந்துருச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இது தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலை போட்டுக்கலாம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கிங்க, இல்லைன்னா குக் பண்ணிடுங்க. ஜீரகம் போட்டால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பொன்னிறமாக வேகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொன்னிறமாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த வேக வச்சு, அதாவது வந்து பாசிப்பருப்பும் கும்பிட்டிக்கிற தண்டு, அந்த தண்டு வேக வச்சு இப்போ பாருங்கள் கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. கூட்டுக்கு பாருங்கள் இப்போ போட்டுங்களா, கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிட்டு. இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சமாக தான், நிறைய வேண்டாம். பாருங்கள் கொஞ்சமாக சாம்பார் பொடி நீங்கள் போட்டால் போடுங்க, இல்லை கிக் பண்ணிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். பாருங்கள் பாசிப்பருப்பும் கும்பிட்டிக்கிற தண்டு இதுதான். அதை வந்து தூக்கி வீசிடுவீங்க சில பேர். நான் தூக்கி வீசல, இன்றைக்கி அது கூட்டு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து அது கூட என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ பாருங்கள், நம்ம வந்து சீவி வச்ச தேங்காய் போட்டு, ஏன்னா இப்போல்லாம் முன்னாடியே போட்டாச்சு. பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கொத்தமல்லி தழை பார்த்தீங்களா எடுத்து வச்சுருக்க தீவி போடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சாப்பாடு சுட சுட இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம சமைச்சதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சுட சுட சாதம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுன்னா, அதாவது கிராம் ஸ்டைலில் கீரை பாருங்கள், கிராம் ஸ்டைலில் கீரை அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள். சுட சுட இப்படி எடுத்து வச்சு போட்டுங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கூட்டு அப்படி தானே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான லஞ்ச் மெனு நம்ம வீட்டில் பாருங்கள், கும்பிட்டிக்கீரை கடையல், கும்பிட்டிக்கீரை தண்டை வச்சு கூட்டு பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.